சபரிமலை கோவிலுக்கு பல முறை போய் வந்தவங்க இதை பற்றி அதிக இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை சொல்கிறாங்க. ஸ்ரீ தர்ம சாஸ்தான்னு அழைக்கப்படுற ஐயப்பன் கோவில் ஒரு பிரபலமான அதோட சேர்த்து பரபரப்பான காட்டு வழி பயணத்தை உள்ளடக்கிய ஒரு கோவில். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், மற்ற கோவில்களில் போய் ஈஸியாக தரிசனம் பண்ணுற மாதிரி இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உடனேலாம் போய் நுழைஞ்சிட முடியாது. கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மன வலிமையையும் பொறுமையும் சோதிக்கிற ஒரு பயணமாக தான் இது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், வாங்க பார்க்கலாம். ஓம் சுவாமியே. என்னோட பாட்டி ஊரான பெரிய வளையத்திலிருந்து தான் இந்த கதையை நம்ம ஆரம்பிக்கிறோம். அது ஒரு மதிய நேரம். 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டிருந்த நம்ம பசங்க சபரிமலை ஐயப்பனை பார்க்க தயாராகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த பூஜையை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நெய் அபிஷேகம்ங்கிறது சபரிமலையில் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுற ஒரு விஷயம். மாலை அணிந்து பக்தர்கள் கொண்டு போகிற நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கிற ஒரு குறியீடாக இருக்குன்னு நம்பப்பட்டு வருது. இந்த பூஜை இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொன்ன ஐயப்பன் கோவிலை பற்றின தகவல்களையும் கேட்டபோது எனக்கும் அங்கே போகணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மொமெண்ட்டில் எனக்கு சரியான வைப் ஆயிடுச்சு. ஆரம்பிக்கலாங்களா? சபரிமலை ஐயப்பன் கோயில் மற்ற கோவிலேருந்து கொஞ்சம் தனித்து இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷம் முழுவதும் யாத்திரைக்காகவும் பூஜைக்காகவும் இந்த கோயில் திறக்கப்படுறது இல்லை. நம்ம எப்படி இந்த நாள் நட்சத்திரம் ஜாதகம்லாம் பார்த்து ஒரு விஷயம் செய்வோமோ, அதே மாதிரி கேரளாவில் அவங்க பயன்படுத்துகிற நாள்காட்டியை வச்சு தான் இந்த கோயில் திறக்கிறதும் மூடுறதும் தீர்மானிக்கப்படுது. பகவதி புராணம் என்ன சொல்லுதுன்னா, சிவன் தன்னோட பெண் வடிவமான மோகினி வடிவத்தில் இருக்கும்போது விஷ்ணு மீது காதல் கொள்றாரு. இந்த உறவின் மூலியமா தான் சாஸ்தா தெய்வம் உருவானது. இந்த பயணம் ஆரம்பித்த ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இறங்கின இடம் பிள்ளையார்பட்டியில் இருக்க ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் தான். பிள்ளையார்பட்டி கோவில்னாலே நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஃபேமஸான கோவில் தான். நான் சின்ன கோவிலாக தான் இருக்கும்னு நினச்சி இங்கே வந்து பார்த்தேன். ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிற விதமாக கோவில் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. இந்த கோவிலை நம்பியும் இங்கே வர பக்தர்களை நம்பியும் பல கடைகள் இங்கே செயல்பட்டுக்கிட்டு வருது. பகல் நேரத்தில் வந்திருந்தா இந்த கடை வீதியோட அழகை நம்ம தெளிவாக பார்த்துருந்துருக்கலாம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனைங்க இருக்கும்? மணி ஒரு 10-10 இருக்கும். 10-10 இருக்கும். அன்டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிள்ளையார்பட்டி கற்பகநாயகர் கோயிலில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியும், ஒரு கடை கூட கிடையாது, நடையும் சாத்திட்டாங்க. சபரிமலை கோவிலோட பிரபலமான யாத்திரை காலம் நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இருக்குது. மலையாள மாதமான விருச்சிகம் நவம்பர் இல்லைனா டிசம்பர் மாதம் தொடங்கி தனுசுவின் 11ஆம் நாள் டிசம்பர் இல்லைனா ஜனவரி வரைக்கும் இருக்குது. Much later. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நிகழ்ச்சி எரிமேலி பேட்டை துள்ளல்னு அழைக்கப்படுது. சபரிமலை யாத்திரையோட ஒரு முக்கியமான பகுதியாக இந்த நிகழ்ச்சி இருக்குது. இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை உள்ளடக்கிய ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எரிமேலியிலிருந்து 17 கிலோமீட்டர்கள் கடந்து இந்த பம்பை நதிக்கரையில் இறங்கி குளிச்சதுக்கப்புறம் சபரிமலை மலையேற்ற பயணம் தொடங்குது.
ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எவ்வளோ பெரிய பக்தர்கள் கூட்டம்னு நீங்களே பாருங்களேன். இவங்க எல்லாருமே ஐயப்பனுக்காக 48 நாள் மாலை போட்டு விரதம் இருந்த பக்தர்கள். இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த பக்தர்கள் கிடையாது. அந்த நேரத்தில் ஏறுற குறிப்பிட்ட பக்தர்கள் மட்டும்தான். இதையும் தாண்டி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. இந்த கோவில் ஒரு காலத்தில் உலகத்திலே அதிக பக்தர்களை கவர்ந்த ஒரு கோவிலாக இருந்தது. இன்றளவும் அது அப்படிதான் இருக்கு. கேரளா கவர்மெண்ட் ஒரு அதிகாரப்பூர்வமான பதிவை வெளியிட்டாங்க. அதன்படி இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் 3 கோடியிலிருந்து 5 கோடி பக்தர்கள் வந்து பார்த்துட்டு போறாங்கன்னு அதில் குறிப்பிட்டிருந்தது. இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனோட ஆன்மா தர்ம சாஸ்தாவோட ஐக்கியமானதா, அதாவது இணைஞ்சிருக்கிறதா நம்புறாங்க. இந்த கோவிலோட இன்னொரு ஃபேமஸான விஷயம் இங்கே இருக்க அந்த 18 படிகள். ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மெயின் என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 48 நாள் முறையாக விரதம் இருந்து மாலை போட்டு இடுமுடி கட்டி வந்த பக்தர்கள் மட்டும்தான் இந்த படிகள் ஏற அனுமதிக்கப்படுறாங்க. மாலை போடாமல் யார் வந்தாலுமே இங்கே ஏற அனுமதி கிடையாது. ஓம் சுவாமியே. தொடர்ந்து இந்த கோயிலோட கட்டிடக்கலையை பற்றி பார்க்கும்போது பாரம்பரியமான கேரள கட்டிடக்கலையை பயன்படுத்தி 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கேரளாவின் பந்தல மகாராஜாவால் கட்டி முடிக்கப்பட்ட கோவில்னு நம்பப்பட்டு வருது. இந்த கோவிலோட கன்னிஸ்தானம், அதாவது பிரதான கோபுரம் 40 அடி உயரத்தில் இருக்கு. கோவிலோட கருவறை, கூரைகள், ஏன் சுவர்கள்லையும் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. கோவிலோட உச்சியில் 4 தங்க முடிச்சுகள் இருக்கு. பக்கத்தில் 2 மண்டபம், ஒரு பலிபீடம் இருக்கு. இதையும் தாண்டி இந்த கோவிலை பற்றி நம்ம இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு தனக்குள்ள பல தகவல்களை இந்த கோவில் சேகரித்து வச்சிருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தாராளமாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. எல்லா இடங்களையும் மாதிரி இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தான் கொடுத்தது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலிருந்து நம்ம சந்திப்போம்.